ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் எப்போது வந்து அமேசான் கேடிபி ஸ்டார்ட் பண்ணேன், அண்ட் எனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, அண்ட் எனக்கு எப்போ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் போயிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா March 19 தான் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் 2025. அதுக்கப்புறம் நான் புக்கு போட்டது வந்து 25, 27 சம்திங் இந்த ரேஞ்சில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு புக்கு போட்டேன். நான் ஃபஸ்ட்டு புக்கு போடும்போது என்ன மைண்டில் இருந்துச்சுன்னா, நான் வந்து இந்த அமேசான் கேடிபியை பற்றி கேள்விப்பட்ட உடனே ஜென்ரலாக ஒரு நார்மலாக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு ரேண்டமாக தான் ஒரு நிச்சை செலக்ட் பண்ணி நான் புக்கு பப்ளிஷ் பண்ணேன். என்னோடய மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 புக்கு வந்து இந்த ஒரு நிச்சிலே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த 5 புக்குக்கும் ஆட் வந்து ரன் பண்ணலாம். அதில் சேல்ஸ் வருதா, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணலான்னு நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் அண்ட் ஆன்லைன் ஜாப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்ஸ் வந்து பண்ணாதான் லீட்ஸ் வரும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் இப்படி தான் ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து புக்கே பப்ளிஷ் பண்ணேன் அண்டு அது ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பப்ளிஷ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு புக்கு பப்ளிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் புக் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், April 12 என் லைஃப்லேயே நான் ரொம்ப ஹாப்பியானதுன்னா அது அன்றைக்கி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே நிறையா பிஸ்னஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரிட்டர்ன் அப்படின்னும்போது அது கொஸ்டின் தான். சாட்டிஸ்ஃபைங்காக எனக்கு ரிட்டர்ன் வந்தது இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மினிமம் எஃபோர்ட் சும்மா ஏனோ தானம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, காசு வந்திருக்கு அப்படின்னு என் டேஷ்போர்டில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்போ முடிவு பண்ணேன், நம்ம எதுவுமே பண்ணாமே நமக்கு வந்து ஆர்டர் வருது அப்படின்னும் போது இதுக்கு எஃபோர்ட் போட்டு நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் புக்கு பப்ளிஷ் பண்ணேன். அது பப்ளிஷ் பண்ணிவிட்டு அது ரிவ்யூவில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதமே 4 ஆர்டர் இந்த ஒரு புக்கில் எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் எனக்கு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. நான் எந்த ஒரு ஆடுமே ரன் பண்ணலை. ஆக்சுவலாக எனக்கு ஆர்டர் வர ஆரம்பித்ததுமே எனக்கு மைண்டில் வந்து சரி ஓகே, நம்ம வந்து இப்போது ஆட்ஸ் ரன் பண்ண தேவையில்ல, ஆர்கானிக்காகவே நமக்கு எப்படி சேல்ஸ் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஆடு வந்து ரன் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு வந்து உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி அமேசான் பேமெண்ட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து அமேசானோடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரியும். கார்டில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏப்ரல் மாதம் சேல்ஸ் வந்ததுனால ஜூன் மாதம் தான் எனக்கு வந்து பே அவுட் ஆகும் இல்லைங்களா. 2 மாதம் கழிச்சு தான் அந்த பேமெண்ட் வரும். ஸோ இப்போ பேமெண்ட்ஸுக்கு போகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6/29, அதாவது ஜூன் மாதம் 29. அமேசான் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி எண்டு 29 அப்போ உங்களுக்கு பேமெண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் அவங்க 20லே வந்து பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4 புக்கு சேல்ஸ் ஆச்சு சொன்னேன். 2 மார்க்கெட் பிளேஸில், 1 யூகே, 2 யூகேயில், 2 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து எனக்கு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. 398,274. அவ்வளோதான் கைஸ். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பேமெண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ஆர்டருடைய ஹிஸ்ட்ரி. ஸோ இன்னும் உங்களுக்கு இதை பற்றிலாம் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பை.